ஒரு வழியா T20 வேர்ல்டு கப் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நாளைக்கு ஃபைனல்ஸ். நாளைக்கு ஃபைனல்ஸ்ல என்ன நடக்க போகுது? எங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? என்ன மாதிரி யூஸ் பண்ணா நியூசிலாந்து அண்ட் இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த எடிஷன் ஆஃப் T20 வேர்ல்டு கப்பை. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபேவரட்ஸ் வந்து நியூசிலாந்து தான். பட் ஆனா வந்து என்ன நடக்க போகுது அகமதாபாத் பிட்ச்ல அப்படின்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். ஹலோ கைஸ், திஸ் இஸ் VR பாய்ஸ். நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ் பத்தி பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ் இந்தியா விசஸ் நியூசிலாந்து. எனக்கு கொஞ்சம் பயமான ஒரு ஸ்டேடியம் அகமதாபாத் ஸ்டேடியம்ல நடக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 2 மேட்ச் இந்தியா ஆடினாங்க அந்த ஸ்டேடியம்ல. ஒரு மேட்ச்ல தட்டி ஆடின மாதிரி இருந்துச்சு, வின் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து பொழந்து விட்டாங்க. ஒரு மாதிரி பயம் வருது அந்த கிரவுண்டை பார்த்தா. கிரவுண்டு சைஸ் பெருசு, நம்ம ஆளுங்களும் இறங்கி போய் ஆடிக்கிற ஆளுங்க. நியூசிலாந்து வேற ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்ஸ் படி பார்த்தா நியூசிலாந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதுவரை T20 வேர்ல்டு கப்ல நியூசிலாந்து அகேன்ஸ்டா இந்தியா ஜெயிச்சதும் இல்லை, அப்படி ஒரு ஸ்டாட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபைனல்ஸ்ல இதுவரையும் நியூசிலாந்து வந்து பெருசா ஜெயிச்சது இல்லை, கப்பை அடிச்சது இல்லை. இந்த வாட்டி ப்ரோக் பண்ணி ஒரு கப்பை எடுத்துருவாங்களா? கெயின் வில்லியம்சன் என்ன பண்ண போறாரு? அவர் ஸ்டைல பார்க்க முடியுமா? கிரவுண்டுக்கு வரணும் வரலாம். அவர்லாம் கிரவுண்டுக்கு வந்தா நான் மேட்ச் ஃபுல்லா பார்ப்பேன். ஓகே, நீங்க 2 பேர் சொல்லுங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிட்ச் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு பிக்சர் பார்த்தேன் ஒரு இடத்துல. ஏதோ டைல்ஸ் போட்டுவிட்ட மாதிரியே இருக்கு. டைல்ஸ் போட்டு, ஆமா டைல்ஸ் போட்ட மாதிரியே இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா, நீ பேட்டை மட்டும் காமிக்கணும், நானே உன்னை பவுண்டரி வரைக்கும் பாலை கொண்டு போய் விட்டுருங்கிற மாதிரி இருக்கு பிச்சு. ஸோ கண்டிப்பா சேசிங் டீம் தான் சேஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா போத் டீம்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்ட்ராங். நியூசிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் டிப்பா இருக்கே தவிர மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்ட்ராங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, மற்றதெல்லாம் ஓகே, ஈக்குவலி இருக்கு. அது பெரிய கன்சர்ன் இல்லை இந்த கிரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதுல வந்து பேட்டிங் பண்ண எவ்வளவு தூரத்துக்கு நீங்க மேக்ஸிமம் ரன் அடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அட்வான்டேஜ். உங்களால வந்து டிஃபெண்ட் பண்ணி எல்லாம் ஜெயிக்க முடியாது அந்த கிரவுண்ட்ல. ஏன்னா அவர் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப கம்மி, டிஃபெண்டிங் டீமோட ட்ராக் ரெக்கார்டு, வின் பண்ண டீமோட. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு எனக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு போட்டோ பார்த்தேன் 2023 வந்து பேட் கமின்ஸ் கிரவுண்ட வந்து ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரியும், அதே மாதிரி மிச்சில் சன்னர் நேற்றுக்கு வந்து எடுத்துட்டு போனாரு ஒரு போட்டோ. அந்த 2 போட்டோ கம்பைன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஏதோ கர்மா வந்து ஏதோ வந்து அடிக்கிற மாதிரியே இருக்கு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் கிட்ட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டாங்க, மிச்சில் சாட்னர் வந்து கிரவுண்ட சைலன்ஸ் பண்ணிடுவாருங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அதுக்கு சூரியகுமார் யாதவோட ரிப்ளை வந்து ட்ரை சம்திங் சேஞ்ச் நியூ அப்படின்ட்டு, வேற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கு. அதே நேரத்தில் இந்தியன் டீமோட கான்ஃபிடன்ஸுமே இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வேணும். பயப்படக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஆடுற மாதிரி ஆடிட்டு வர வேண்டியதான். கிடைக்கட்டும் இல்லைனா வேண்டாம். உங்களோட நேச்சுரல் கேம் விளையாடுங்க. இப்போ சஞ்சு சாம்சன் எப்படி அவரோட நேச்சுரல் கேம் விளையாடுறாரு, சிவன் டுபே எப்படி அவரோட நேச்சுரல் கேம் விளையாடுறாரு, திலக் வர்மா இப்படி ஒரு அவரோட பொசிஷனை விட்டு கொடுத்து கீழே போய் நல்ல ஒரு கேம் விளையாடுறாரு, ஹர்திக் பாண்டியா எப்படி விளையாடுறாரு அப்படி. இன்னொன்னு, இந்த மேட்சுக்கு எனக்கு என்னமோ வருண் சக்கரவர்த்தி ஆட மாட்டாரு. எனக்கு என்னமோ 95% அதுல டவுட் இருக்கு. குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்துடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி பதிலா. ஏன்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா குல்தீப் யாதவோட ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ அதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. அது என்னன்னு கருத்தை நீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நான் கன்டினியூ பண்றேன் மறுபடியும். என்னை பொறுத்த வரையும் ஃபைனல்ஸ்ல சேஞ்ச் நடக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணா ஒரு கொலாப்ஸ் நடந்துரும். கார்த்தி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். கார்த்தி, அக்ஷர் பட்டேல் மேல கை வைக்காத வரைக்கும் சரிதான்ப்பா. எனக்கு இதான் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்ட்டு ஏதாவது வந்து குல்தீப் யாதவ் வந்துட போறாங்க. அது வேலைக்கு ஆகுது. ஏன் குல்தீப் யாதவ் நாளைக்கு ஆட வேணாம் தான் தோணுது. பேட்டிங் ட்ராக் வந்து ஆடவே வேணாம், வேஸ்ட் தான். ஆனா நம்மளுக்கு தான் ரன்ஸ் நிறைய போயிடும். அதுவும் அந்த ஃபினாலன் சைஃபர்ட்டுக்கு ஏதாவது ஒரு 2 பால் பட்டுச்சுன்னா கூட அவங்க விட மாட்டாங்க, டார்கெட் பண்ண பார்ப்பாங்க அந்த ஒரு யூஜா. ப்ரோ நாளைக்கு எல்லாம் பவுலர்ஸ் டே இல்ல, பேட்ஸ்மேன்ஸ் டே தான். நாளைக்கு அந்த கிரவுண்ட் ஃபுல்லாமே பேட்ஸ்மேன்ஸ் டே தான். ஃபுல்லா பேட்ஸ்மேன்ஸ் தான் கை கோர்க்காது. எல்லாருமே மினிமம் ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு பிட்ச் அது. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் பிளேல கொஞ்சம் ஸ்விங் கொடுக்கும். அந்த பவர் பிளேல ஸ்விங் கொடுக்கும்போது தான் எனக்கு என்னமோ மேட் ஹென்ரியோட லைன் அண்ட்ல இருந்த சஞ்சு சாம்சன் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாரோன்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த ஒரு கன்சர்ன் மட்டும் தான். மற்றபடி எல்லாருமே அவர் வந்து லோக்கி ஃபெர்கசனா இருக்கட்டும், மற்ற எல்லாருமே அவர் வந்து முன்னாடி வந்து மேட் ஹென்ரியோட லைன் அண்ட்ல இருந்து அந்த நியூ பால்ல கொஞ்சம் அலசும் பால் அந்தாண்டா இந்தாண்ட எங்க பிச் ஆகி எப்படி போடுறாரு. ஒரு குட் லைன்ல இருந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் மேட் ஹென்ரி. கரெக்டா அந்த லைனை பிடிச்சி காயின் வச்ச மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாரு. இல்ல தேவையில்லாம லூஸ் பால் எல்லாம் விட மாட்டாரு. ஸோ அதுல மாட்டிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு கிரியேட் பண்ணாரே தவிர லைன்ல இருந்து சரியா பிடிச்சி போடல. ஸோ அல்வா மாதிரி பேட்டுக்கு வந்துச்சு அந்த லைன்ல இருந்து பேட்டுக்கு.
இவர் அப்படி கிடையாது, கண்ட்ரோலபிளா போடுவாரு. மேட் ஹென்ரி விசஸ் சஞ்சு சாம்சனோட ஒரு மேட்சப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது பார்க்கணும் கண்டிப்பா. அது ஒரு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும் சஞ்சு சாம்சனை ஒரு நியூ பால்ல. ஏன்னா பால் எடுத்த உடனே அவர் கையில தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் வந்து மேட்சப் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா பர்சனலி நான் வந்து இந்தியன் டீம் வின் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு இந்தியன் பிச்சஸ்ல இன்னொரு ஹார்ட் ப்ரோக்கன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் தான் வந்து சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பிளேயருக்கோ இல்ல ஒரு அக்சர் பட்டேல் மாதிரியான ஒரு பிளேயருக்கோ ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேமா எனக்கு தோணுது. ஸோ இவங்க இவ்வளவு தூரத்துக்கு பட்ட கஷ்டம் இது எல்லாமே வந்து இந்த டீம் அந்த இதுல வந்து அவங்களுக்கு ஒரு பிராய்ச்சித்தமா அவங்களுக்கு கிடைச்சிரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். நியூசிலாந்து வந்து என்ன சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜிம்மி நீஷமை உட்கார வச்சுட்டு நான் கைல் ஜேமிசனை மட்டும் உள்ளே எடுத்துட்டு வருவேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பாத்தீங்கன்னா பால் அங்கங்க மூவ் ஆகும். நம்ம குஜராத் டைட்டன்ஸ்ல முகமது ஷமி ஆடும்போது பார்த்திருப்போம். முகமது ஷமி ஹர்திக் பாண்டியா எல்லாம் போடும்போது குஜராத்துக்கு எப்பயுமே 2 விக்கெட் கன்ஃபார்மா எடுத்துருவாங்க. எல்லா மேட்சும் 1-2 எப்படி எடுத்துருவாங்க. பால் கொஞ்சம் நகரும், கொஞ்சம் மேட் ஹென்ரிக்கு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க அபிஷேக் சர்மா அடிக்கலாம் சொல்லுவீங்க. கைல் ஜெமிசன் டெஸ்ட் மேட்ச் போலர் தானே, ஒரு மாதிரி லைன் லென்த் நீங்க சொன்ன பிடிச்சி போடுவாரு. கைல் ஜெமிசன் உள்ள வந்து லாக்கி நீங்க வந்து மிடில் அண்ட் டெத் ஓவர்ல யூஸ் பண்ணலாம். அங்க இந்தியாவை நீங்க வந்து சோக் பண்ண பார்க்கலாம் கொஞ்சம். ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்லோ ஒரு நக்கல் பால் இருக்கு. யாக்கர் ஈவன் ரன்ஸ் போவாரு, பட் குரூஷலான விக்கெட் எடுத்துருவாரு எப்படியுமே. ஸோ அந்த படியில கைல் ஜெமிசன் உள்ள வந்தா ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தோணுது. நீஷம் மட்டும் உட்கார வச்சுட்டு ஜெமிசனை உள்ள எடுத்துட்டு வருவாங்க அந்த பவர் பிளே மட்டும் வின் பண்றதுக்காக. மற்றபடி மெக்கோங்கிலாம் ஆடணும் தான், அவர்களெல்லாம் டிராப் பண்ணக்கூடாது. டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது கைல் ஜெமிசன் மட்டும் ஒரு கீயா இருக்க போறாரு நாளைக்கு. சாம்சன் விக்கெட் எடுக்கணும்னா அவர் தான் ஒருத்தர் பாடி லைன் அட்டாக் டார்கெட் பண்ணும். அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலன்னா லாக்கியை கூட்டு வந்துட்டு பாடி லைன் அட்டாக் நான் திருப்பி ட்ரை பண்ணுவேன். நியூசிலாந்து கேப்டனா இருந்தா சொல்றேன். ஏன்னா அகமதாபாத்ல ஸ்கொயர் பவுண்டரி பெருசு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறது வந்து ஜெமிசன், செகண்ட் ட்ரை பண்ண போறது எனக்கு வந்து சாம்சன் விக்கெட் எடுக்கிறது இவன் லாக்கி ஃபெர்குசன். நாளைக்கு சாம்சன் விக்கெட் எடுத்தா இந்தியா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி மாட்டுவாங்களோ எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ நீங்க சொன்னீங்கல்ல ஜெமிசனோட கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அபிஷேக் சர்மா டேக் டவுன் பண்ண பாப்பாரு. இப்படி கடாசி விட்டு வராண்டாண்டா டாப் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் கட் இதெல்லாம் பண்ணுவார் ரொம்ப நல்லாவே அபிஷேக் சர்மா. அந்த லேட்டா பால் அவுட் ஆடுறது கேல் ஜெமிசன் ஏன்னா சிங்கிள் கொடுத்து ரொட்டேட் பண்ணிடுவாரு சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி ஓவர் வரும்போது. அபிஷேக் சர்மா ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் கிளவரா ஆடுறாரு. இப்போ எல்லா படமே 6 அடிக்க பாக்கல. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸா கொஞ்சம் ஸ்லோவா சிங்கிள் ஒரு 6 அடிக்கிறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு, ஒரு சிங்கிள் கொடுத்து ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொடுக்குறாரு. சோ கண்டிப்பா இந்த சான்ஸ் எடுக்க மாட்டாருன்னு தோணுது. அபிஷேக் சர்மா கிட்ட அந்த மாதிரி பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரைக் விட்டுட்டு கடாசி விட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணுது. பாக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, அதுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நீங்க அபிஷேக் சர்மாவுக்கு அகேன்ஸ்டா மெக்கோங்கி கன்ஃபார்மா போட போறாரு. மெக்காங்கி கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க பாருங்க, டாஸ் வின் பண்ணி சப்போஸ் நியூசிலாந்து போலிங் எத்தாங்கனாலோ மெக்காங்கி ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறாரு. மேட் ஹென்ரி ஆர் கைல் ஜெமிசன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அப்படி மாத்துவாங்க கொஞ்சம். அதாவது நியூசிலாந்துக்காரன் எப்படின்னா ஸ்ட்ராட்டஜில தான் அடிப்பான், ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன்ல தான் அடிப்பான். அவன் ஸ்ட்ரென்த்து லிமிட்டட் ஸ்ட்ரென்த் தான் அவன்கிட்ட. அவனால எக்ஸ்பிரஸ் பேஸ் போற போலர் இருக்காது, பயங்கரமான ஹிட்டர் இருக்காது. நான் சொல்றது பினிஷிங்ல சொல்றேன். ஓப்பனர்ஸ்ல இப்படி இருப்பாங்க நிறைய பிளேஸ் இருக்காங்க. ஸோ அங்கதான் அடிப்பான். மெக்காங்கி அபிஷேக் சர்மா பேட்டில் போயிடும். கைல் ஜெமிசன் வந்து சாம்சன் ஸ்ட்ரைக்ல இருந்தா உள்ள எடுத்துட்டு வந்துருவான்னு நான் சொல்றேன். ஸோ அங்க 2 பேருமே இன்டெலிஜென்ட்டா ஆடணும். நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம், சஞ்சு அடிக்கிறான், அபிஷேக் அடிக்க மாட்டான். அபிஷேக் அடிச்சா சஞ்சு அடிக்க மாட்டான். அதனால கொஞ்சம் 2 பேருமே ஃபயர் ஆகாதனால நியூசிலாந்து பவர் பிளே ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பேட்டிங் பவர் பிளே எதர் போலிங் போட்டாலும் சரி, இல்ல செகண்ட் போலிங் போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் 2மே ஜெயிப்பாங்கன்னு தோணுது. எனக்கு வந்து ஒரு கன்சர்ன் எங்கன்னா கிரவுண்டு பத்தி தான் கன்சர்ன். நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்டு பார்க்க பல டைல்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு பிச்சு. பட் ஆனா கிரவுண்டோட சைஸையும் பார்க்கணும். கிரவுண்டு சைஸ் கொஞ்சம் பெருசு. இதுக்கு முன்னாடி ஆன 2 மேட்ச் வந்து ஒன்னு ஈடன் கார்டன்ஸ், ஒன்னு வான்கடே, 2லயும் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஆனால் அகமதாபாத்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டுமே வந்து 180 டார்கெட் தான், 180 தான் அடிச்சிருக்காங்க. ஒன்னுத்துல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஜெயிக்கிறதுக்கு, இன்னொன்னுத்துல ஆல்மோஸ்ட் விட்டுட்டாங்க ஹோப்பை. சவுத் ஆப்பிரிக்கா வந்து மாட்டடி அடிச்சு டமால் டிபில் அடிச்சு ஓட விட்டாங்க இந்தியாவை. நம்ம ஆளுங்களும் அலைஞ்சிட்டு போய் ஆடுற ஆளுங்க தான். அவ்வளோ பெரிய கிரவுண்டை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க 2 பேரும்? இப்போ என்னன்னா மிச்சல் சாட்னர்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்சஸ் இருக்கு லைனர்ல இருந்து பார்த்து பிடிச்சி. ஏன்னா அவர் அந்த ஸ்லோவா திருப்பி போடுவார் கைக்குள்ள வச்சு வைட்ல இருந்து. அப்படி திருப்பி போடும்போது பேட்ஸ்மேன் அந்த அண்ட நகரும்போது ஒருவேளை இப்போ சூரியகுமார் யாதவ் சீப்பாட போனார்னா அந்த பேஸை வேரி பண்ணி போடுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த இடத்துல மாட்டி ஒரு மிஸ்டைம் ஸ்டார்ட் ஆகி அந்த பெரிய கிரவுண்ட்ல இருந்து கேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு என்னமோ சிவம் டுபேக்கு வந்து பெருசா பேட்டிங் இந்த வாட்டி பெர்ஃபார்மன்ஸ் இந்த கிரவுண்ட்ல பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா
அவர் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து பேச சரியா ஆட மாட்டாரு. ஸ்பின்னர்ஸ் வந்து பக்க பிளானோட வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு வீடியோல அஸ்வின் வந்து அவரோட வந்து சேனல்ல ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தாரு. சிவம் டுபே எப்படி நம்ம அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவரோட காலுக்கு நீங்க பால் ரெகுலரா அந்த டேன் பண்ணி ஸ்லோவா போட்டீங்கன்னா அவர் வந்து சிங்கிள் தான் ஆட பார்ப்பாரு, தூக்கி 6 அடிக்க மாட்டாரு. சோ உங்களோட ரன்னை நீங்க வந்து அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். ஒரு அந்த ஓவர்ல 20 ரன் போற இடத்துல நீங்க வந்து ஒரு 5-6 ரன்லயே நீங்க பிடிச்சிடலாம். அந்த இடத்துல நீங்க டார்கெட் பண்ணுங்க அப்படின்ட்டு கீழே கூட ஒரு கமெண்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது, அசனா தயவு செஞ்சு இதெல்லாம் வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கடா, இப்ப எதுக்குன்னா சொல்றீங்க அப்படின்ட்டு கீழே ஒரு கமெண்ட். இல்ல இல்ல பீடாக் வந்து சொல்லிருப்பாரு, உங்களுக்கு ஸ்பை வந்து இங்கே தான் இருக்காங்க, ஸ்பை என்னமோ அண்ணன் தானா ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாரு. சொல்லுங்க. ஸ்பை நீங்க தானா இந்த மாதிரி எல்லாம் லீக் பண்ணி விட்டுறீங்க, நாளைக்கு மேட்ச்ல கன்ஃபார்ம் யாராவது ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்துருந்தா கூட யூஸ் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி அகமதாபாத் பிட்ச்ல 2 மேட்ச் நடந்து சொன்னல, ஒரு மேட்ச் வந்து இந்தியா vs நெதர்லாந்து, இன்னொரு மேட்ச் அதுக்கு அடுத்து இந்தியா ஆடின மேட்ச், அதாவது இந்தியாவோட அடுத்த மேட்சே அங்கதான். 2 மேட்சுமே வந்து அடுத்தடுத்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நெதர்லாண்ட்ஸ் கூட 193 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது நெதர்லாண்ட்ஸ் வந்து 176 அடிச்சிருந்தாங்க அவங்களோட பேட்டிங் வச்சு. அதுக்கப்புறம் அடுத்து திருப்பி ஆடுறீங்க, கிட்டத்தட்ட எத்தனை நாள் கேப் வருது, ஒரு 9 மேட்சஸ் கேப் வருது. அந்த 9 மேட்சஸ் கேப்ல எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 1-1 ஆல் அவுட் ஆனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அந்த கிரவுண்ட்ல இருந்திருப்பீங்க மோஸ்டா. அகமதாபாத்ல தான் உங்களுக்கு அடுத்து வேற எந்த மேட்சுமே இல்ல. 2 மேட்ச் தொடர்ந்து வந்து உங்களுக்கு அகமதாபாத்ல அந்த கிரவுண்ட்ல தான் நீங்க இருந்திருப்பீங்க. எப்படி வந்து அவ்வளவு பெரிய மேட்சை விட்டீங்க? சவுத் ஆப்பிரிக்கா 187 தான் அடிச்சிருந்தாங்க, இந்தியா மறுபடியும் அது அடிக்கவும் முடியல. 111க்கு ஆல் அவுட் நெல்சன்ல முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி ஃபைனல்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா? அந்த 180 மேட்சா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த நியூஸ்ல சொல்லுவாங்க, நியூஸ் ஆட்ஸ்ல சொல்லுவாங்களே, இந்தியா வில் போஸ்ட் 300 டெஃபினெட்லி அப்படின்ட்டு, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்குமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஆஷன் நான் சொன்னதை நீ பாரு, நியூசிலாந்து நாளைக்கு ட்ரை பண்ணுவான், கன்ஃபார்மா ட்ரை பண்ணுவான். நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் அப் இன்னொன்று இருக்கு, டூபேக்கு ஒரு மேட்ச் அப் வச்சிருக்கேன். லாக்கி ஃபெர்கூசன் கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துருவான் பாரு, உடனே எடுத்துட்டு வந்துருவான். லாங்கர் பார்ட் ஆஃப் த பவுண்டரில தான் தருவாங்க. முடிஞ்சா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி அந்த மார்க்கோ ஆன்சன் ஒரு லென்த் ட்ரை பண்ணல அந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல. நீ பார்த்தனா ஒரு மாதிரி நீ சொல்ற மாதிரி தான் காலை டார்கெட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லரா லெக் சைட்ல லெக் ஸ்டெம்ப் யாக்கர் போட்டான். அதை ஏதோ டிக்கின் பண்றேன் இப்படி ஏதோ தொட பார்த்தான் டூபே, அது கொஞ்சம் நேரா கேட்ச் பண்ண மாதிரி ஒரு மேட்ச் அப் கன்ஃபார்ம் போட போறாங்க. எனக்கு நாளைக்கு தெரிஞ்சு சஞ்சுக்கு தான் ஒரு பிளான் போட்டு எடுத்துன்னு வர போறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பிளானே அதான். அந்த 2 பிளேயர், ஏன்னா அவங்க 2 பேரும் தான் போன மேட்ச் 11 6 அடிச்சாங்க, ஞாபகம் வச்சுக்கோ, 11 6. அந்த 2 பேரை ஸ்டாப் பண்ணனா திலக்க கொஞ்சம் ப்ரெஷர் போடலாம், அபிஷேக் கொஞ்சம் ப்ரெஷர் போடலாம், சூர்யாவுக்கு ரன்ஸ் வரல, சூர்யாவை ப்ரெஷர் போடலாம். ஸோ நாளைக்கு 2 பிளானே சாம்சன் அண்ட் டூபேக்கு தான் பிளானே. கன்ஃபார்மா பிளானோட வருவானுங்க. அபிஷேக் ஈஸியா மெக்கோங்கி வச்சு ட்ராக்கிள் பண்ணுவாங்க. அந்த கைல் ஜெமிசன் உள்ள கூட்டு வந்தா நீ சாம்சனை ட்ரபிள் பண்ணலாம் ஏர்லியா. கொஞ்சம் நீ சொன்ன லைன் அண்ட் லென்த், அந்த இன்ஸ்விங் டெலிவரி உள்ள வெளில போட்டு ஒரு பாடி லைன் ஷார்ட் பால் ட்ரை பண்ணலாம். மார்க் கைல் ஜெமிசனுக்கு கொஞ்சம் ஹைட் அட்வான்டேஜ்னால எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அகமதாபாத் பிட்ச் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். இதுதான் அகமதாபாத் பிட்சோட ஸ்டாட்ஸ். ஓவராலா T20 இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ்ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, 14 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆன டீம் 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் வந்து 5 மேட்ச். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 172, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 149. ஹையஸ்ட் லோயஸ்ட் ரெக்கார்டு பார்க்கலாம். இந்தியா வந்து 234 அடிச்சிருக்காங்க அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து தான், சேம் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் லோயஸ்ட் ஸ்கோர் வந்து 66 நியூசிலாந்து அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் வந்து 178 சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. பிச் சம்மரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகிறவங்களுக்கு பவுன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு 170 அண்ட் 180 ரன்ஸ் கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த பிச்சில். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் கொடுக்குறப்பா. இந்தியா இந்த வென்யூல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் 6 வின்னு 2 லாஸு. இந்தியா விசஸ் நியூசிலாண்டோட ரெக்கார்ட் T20 ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல இந்தியா வின் பண்ணதே இல்லை. அதுதான் வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் ட்ரூத். நியூசிலாந்து வந்து 3 வின்னு, அதுல வந்து 100% ரெக்கார்டு வந்து வச்சிருக்காங்கப்பா நியூசிலாந்து. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க இதை பத்தி? பிச் ரிப்போர்ட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, இந்தியாவுக்கு வந்து ஓவரால பார்க்கும்போது 8 மேட்சஸ் ஆடி 6 வின் பண்ணியிருக்காங்க. ஆனா நியூசிலாந்தோட பார்க்கும்போது அந்த ICC டோர்னமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது நியூசிலாந்து தான் 3 மேட்சஸ் ஓடியும் அங்கே நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த நம்ம மேட்சோட சிச்சுவேஷன் தான், அந்த மைண்ட் செட் தான், அந்த ட்ராக் ரெக்கார்டெல்லாம் நம்ம இப்போ பேசிக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா இப்போ கரண்ட்லி சம் பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருப்பாங்க, இன்னைக்கு நாளைக்கு ஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு நாள் எப்படி அப்படின்ட்டு இப்போ ரைன் வரதுக்கான எந்த சான்ஸும் இல்லை. ரைன் வந்துச்சுன்னா கூட
சேசிங் டீமுக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுத்தாலுமே சேசிங் டீம் கண்டிப்பா அதை அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க மழை பெஞ்சிச்சுன்னா. ஏன்னா பிச்சை வந்து சுத்தமா ஸ்பின்னர்ஸுக்கு சூட்டபிளே ஆகாது அந்த பிச்சு மழை பெஞ்சிச்சுன்னா. மற்றபடி ஓகே, பிச் ரிப்போர்ட் பார்க்கும்போது நான் அதெல்லாம் அந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் நான் பெருசா நம்ம அந்த கரண்ட் கொண்டு வரக்கூடாது. இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக அந்த காட்டினதுக்காக நம்ம சொல்லலாம். பட் ஒண்ணுக்கு சலிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் நியூசிலாந்து ஹெவியா இது பண்ண பார்ப்பாங்க, அவங்களோட ஓப்பனர்ஸ் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அதுல இந்த இடத்துல தான் அவங்களோட மேட்சே டேன் ஆகும்னு நான் சொல்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அகமதாபாத் பிட்ச்ல இந்த T20 வேர்ல்டு கப்ல மோஸ்டா பேட்டிங் ஃபர்ஸ்ட் யார் ஆனாங்களோ அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா அகேன்ஸ்டும் அதுதான் நடந்தது. கார்த்தி, நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 180 அடிச்சா கேம் நம்ம வின் பண்ணிடலாம் ஈஸியா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நியூசிலாந்து கூட 180 அடிச்சாலும் இந்தியா கிட்டயும் பார்த்தோன்னா உனக்கு வந்து அக்ஷர் பட்டேல்லாம் வந்து இன்னும் பேட்டிங் ஃபார்ம்ல வரல. அக்ஷர் பட்டேல் அண்ட் அவரோட பேட்டிங் எனிவே முடிஞ்சிருது. சூர்யாலாம் இன்னும் கேம்லேயே வரல. ஏன்னா சூர்யாலாம் இன்னும் ஆஃப்டர் USA மேட்ச்க்கு அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா நீ சொல்ற மாதிரி திலக் ஒரு மார்க் முன்னாடி நம்ம சொன்னல, அடிக்கவே மாட்டான், சுத்துறான்ட்டு, அபிஷேகம் சுத்துறான்ட்டு அதே மாதிரிதான் இருக்கு. 20, 30, 10 அந்த மாதிரி தான் ஸ்கோர் இருக்கு. நீ எடுத்து பார்த்தா கூட தெரியும். USA கேம்ல அந்த அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு போட்டாங்க, அவரோட ஃப்ரெண்டே போட்டு கொடுத்தான். அதனால கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க கேப்டனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா பாரு, சூர்யாவுக்கு காலில் போட மாட்டாங்க, ஆஃப் சைட்ல போறாங்க, முடிஞ்சா அடி நீ என்ன அப்படின்ட்டு அங்க இருந்து தோண்டி அடிக்க பாக்குறாரு. சில பால் படுது, சில மேட்ச் பட மாட்டேங்குது. சூர்யாவை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம், பெரிய டீமோட சூரியகுமார் எப்பயுமே அடிச்சதே கிடையாது. ஸ்டாட்டே இருக்கு அதுக்கு, நான் எடுத்துன்னு வரல, ஆனா ஸ்டாட்டே இருக்கு. பெரிய டீம் கிட்ட அடிச்சதே கிடையாது. 20 ரன் கூட தாண்ட மாட்டாரு சூர்யா. எப்படி சொல்றேன்னா, அந்த நீங்க போன 2023 வேர்ல்ட் கப் இதே அகமதாபாத்லாம் நல்ல ஃபார்ம்ல இருந்தார். அப்பெல்லாம் T20 அவர்லாம் வந்து எல்லா ஷாட்மே அடிப்பாரு, எல்லா சைட்ல அடிப்பாரு. அவர் போலர் எப்படி பொண்ணுன்னு தெரியாது, ஆனா அப்பயும் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கப்புறம் நீங்க 2024 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு முதல்ல. பாகிஸ்தானோட வேர்ல்டு கப் மேட்ச்ல பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் 2022 கூட ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாரு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அந்த ஹை பேஸ் பவுன்ஸ் போடுற போலர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவை ட்ரபிள்ல போடலாம். எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து போடுவாங்கன்னு தோணுது. அவங்களோட போலிங் வச்சு போட முடியும். இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் இதுல இருந்து ரெஸ்ட் விட்டுறணும். ரெஸ்ட் விட்டுட்டு சம்திங் அந்த பிளேஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இல்லைனா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், சூப்பர் பேட்ஸ்மேன்ஸ் இந்த நம்பர் 3 ஸ்பாட்ஸுக்கு கரெக்டா சூட்டபிள் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இவங்க 2 பேர் மட்டும்தான். அந்த கிளச் நாக் ஆட முடியும், இவங்க 2 பேரால மட்டும் தான் கிளச் நாக் ஆட முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு சீக்கிரமா பவர் பிளே டேமேஜ் ஆச்சுன்னா இவங்களால வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும், நின்று ஆட முடியும் அப்படிங்கிறப்பட்ட. ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவ்வளோ இனிமே வந்து எவ்வளவு தூரத்துக்கு நெக்ஸ்ட் அவர் கேப்டன் பண்ணுவார் அடுத்த ஒரு T20 வேர்ல்டு கப்ல கிடையாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் எப்படி ரோஹித் சர்மா வெளியில போனாரு T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுமே, அதே மாதிரி இவருமே போய் ஆகணும். அடுத்த ஒரு பிளேயர் சர்ச் பண்ணணும். ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்ல ஸ்ரேயஸ் ஐயரும் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்க, கண்டிப்பா உள்ளாடி வந்துருவாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி திலக்க நான் பார்ப்பேன். ஏன்னா திலக் வர்மா கிட்ட அந்த ஒரு 100% எஃபர்ட் கொடுக்குற டீமுக்காக என்ன வேணா பண்றான். ஸ்ரேயஸ் ஐயரை நீங்க பேட்டரா வைஸ் கேப்டனா உள்ள எடுத்துட்டு வரது நல்லதான். ஏன்னா அவருக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் யூஸ் ஆகும். ஏன்னா திலக் ஆல்மோஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர்ல 31 அந்த ஸ்டேஜ் வந்துட்டாரு, மிட் 30ல இருக்காரு. இன்னும் ஒரு 4 years 5 years ஃபார்ம்ல இருப்பாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் 28 27 நினைக்கிறேன். அந்த சோ இன்னும் ஃபேர் நிறைய கரியர் இருக்கு அவங்களுக்கு எல்லாம். ஜிஜி இருக்க வரைக்கும் கன்ஃபார்மா கைகோட கேப்டன்சி இருக்காது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் உள்ள எடுத்துட்டு வரதே டீம்ல சான்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் கேப்டன்சி வந்து ஒண்ணு ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுக்குறான், இல்லனா வந்து எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் இப்போ இன்னும் கூட ஒரு 2-3 இது பார்த்தேன். சஞ்சு சாம்சன் நெக்ஸ்ட் கேப்டன் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு இந்த ஃபைனல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படின்ட்டுலாம் இருக்குது. தெரியல, ஏன்னா YPL ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன் அவர். ஆமா செமிஃபைனல்ஸ்ல ஃபைனல்ஸ் கூட கூட்டு போயிருந்தாரு. இதே அகமதாபாத் தான் ஆடினாங்க. அந்த மேட்ச் GTயோட தோத்தாங்க. அது நல்லா இருக்கு 2022ல. ஸோ அதான் நெக்ஸ்ட் கேப்டனா பாத்தீங்கன்னா திலக் சூஸ் பண்ணலாம். திலக் வந்து ஒரு மாதிரி டீம் வேணா ஆடுறான். ஒரு மாதிரி அவன்கிட்ட கேம் நீங்க பல ஷாட் இல்லைன்னா கூட அவனுக்கு இருக்கிற லிமிட்டடு பேட்டிங் எபிலிட்டி, பேட்டிங் ஷாட்ஸ் வச்சு நல்லா ஆடினான். நீங்க ஒரு நல்ல ஷாட், நான் அந்த ஸ்கிரீன் ஷாட் எடுத்துன்னு வரல, திலக் வர்மாவோட பெஸ்ட் ஷாட் இந்த வேர்ல்டு கப்ல நான் பார்த்தது. ஆர்ச்சர் போடுற ஹை பேஸ் 150 km/h யாக்கர் ஒரு மாதிரி ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி அது ஆஃப் சைட்ல பாயிண்ட்டுக்கு மேல அடிச்சான் அந்த ஷாட். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, கொஞ்சம் அப்படி உள்ள வந்து வெளில வந்து விலகி ஆர்ச்சர் ஏமாத்தி ஒரு சீவுனா அந்த சேம் அதே பால் தான் ட்ரையும் பண்ணா போல்ட் ஆயிட்டான். சேம் அதே பால் தான் ட்ரையும் பண்ணா போல்ட் ஆயிட்டா, கோவத்திலே தான் போனான் அந்த பால் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. அதுதான் ஆர்ச்சரை இந்த அளவுக்கு தைரியமா ஆடுற பிளேயரு கேப்டன்சிலையும் நான் அப்படி பார்ப்பேன். ஏன்னா திலக் வர்மாவால போலிங்கும் ஃபிட்டின் பண்ண முடியும். அவனால அவனோட ரோல் என்னன்னு நல்லா தெரிஞ்சிச்சு அவனுக்கு. கன்ஃபார்மா டீமுக்கு தான் தேவை அப்படின்னா கீழே போய் ஆடுறான். சரி நான் என்ன நீங்க நம்பர் 3 இருக்கீங்களா, உங்களுக்கு டமால் டிமில் அடிக்குமா, அதுக்கேற்ற மாதிரி என் கேம் பேட்டிங்கை மாத்தி நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிளச் பிளேயரா மாறிட்டு இருக்கான். கன்சிஸ்டன்சி மட்டும் வரல இன்னும், அது மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி எடுத்தா அது ரொம்ப கஷ்டம். இப்ப ரிங்கு சிங்கே பாவம் எனக்கு தெரிஞ்சு, அவங்களாம் நினைச்சா பாவமா தான் இருக்கு.
4 பால் 10 பால் கொடுத்துட்டு டீம் ஓடி தூக்கிடுறீங்க. என்ன செலெக்ஷன் எனக்கு ஒன்றும் புரியல. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஆஸ்பின் போடுவாருன்னா 11ல ஆடிப்பாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வெறும் பியூர் பேட்டர்னால பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவரு வேர்ல்டு கப் அவர் ஜெயிச்சு கொடுக்கறது எனக்கு அவர் ஜெயிச்சு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் நாளைக்கு. ஆனா ஆடுவாங்களான்னு தெரியல கேட்டீங்களா? தெரியாது. அதான் நம்ம தலைவர் ஸ்டைல சொன்னா தெரியாது. எனக்கு வந்து ஜிஜி நினைச்சாதான் ஒரு பயமா இருக்கு. நீங்க சொன்னீங்க ஸ்ரேயஸ் ஐயர் வாய்ப்பு இருக்கு கேப்டன்சி, ருத்ராஜ் கெய்க்வாட் வாய்ப்பு இருக்கு கேப்டன்சி, திலக் வர்மா வாய்ப்பு இருக்கு கேப்டன்சி. நீங்க எனக்கு எங்கேயோ சுமன் கில்ல உள்ள எடுத்துன்னு வந்துட்டு கேப்டன்சி குத்துருவாரோ இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு கேப்டன்சி குத்துருவாரோன்னு தோணுது. பயமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிஜி இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கா? சுப்மன் கில் எல்லாம் திரும்ப T20 டீம்ல எல்லாமே வரமாட்டான். ஏன்னா அவனோட ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வெளியில. ஹை ஸ்ட்ரைக் ரேட். ஏன்னா சுப்மன் கில்லும் ருத்ராஜ் கெய்க்வாடும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். 2 பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ வரமாட்டாங்க. நான் இருந்தா கூட சொன்னது ஒன் டவுன் ஆடுறதுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ங்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாடும் ஸ்ரேயஸ் ஐயரையும் சொன்னேன். மற்றபடி வேற எந்த பிளேயர்ஸுமே வெளியில இல்ல அந்த ஒன் டவுன் கேப்பபிலிட்டி ஆடக்கூடிய பிளேயர். எனக்கு என்னமோ அபிஷேக் சர்மாக்கு இல்லைன்னா திலக் வர்மா இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் போகும்னு தோணுது வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன்சி ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் சார்ஜ் போயிடலாம். கார்த்திக் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். ஓகே, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் 4th டைம் இன் வேர்ல்ட் கப் T20 ஃபைனல்ஸ். இதுதான் முக்கியமான நம்பர்ஸ். யாருமே இதை பண்ணதில்லை. இது ஒரு அச்சீவ்மெண்ட். இது ஆப்வியஸ்லி இந்தியா வந்து மேன் பவர் அதிகமா இருக்கு, அவங்க பண்றது நல்லதுதான். பட் அந்த ப்ரெஷர்லயே ஒரு 4 வாட்டி பண்றது அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு டீம் கிட்ட ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்கும். நீங்க நெதர்லாண்ட்ஸ் தான் ஒரு டீம் நினைக்கலாம், ஆனா அவனுங்க திடீர்னு ஆப்பு வச்சுட்டு போயிடுவானுங்க. எப்படி வைப்பானுங்கன்னு தெரியாது. ஸோ அதனால ஃபைனல்ஸ் போனது எனக்கு தெரிஞ்சு பெரிய அச்சீவ்மெண்ட். இது நிறைய 4 கேப்டன்ஸ், அதாவது MS தோனில இருந்து ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் 3 பேர் வந்து ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஐ திங்க் MS தோனி 2 வாட்டின்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கேப்டனா வின் பண்ணாரு, இன்னொரு வாட்டி எடுத்துட்டு போனாரு ஃபைனல்ல 2014. அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல சரியான யாக்கர் 24 பால் நச்சுன்னு யாக்கர் வச்சாங்க. அந்த குலசேகராவும் மலிங்காவும் அந்த இது மட்டும் நம்ம தோத்துட்டோம். ரோஹித் சர்மா ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ஸ்கை ஜெயிப்பாரான்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். வர சண்டே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல டாஸ் எவ்வளவு பெரிய குரூஷல்னு இந்த ஸ்டாட்டை பார்த்தா தெரியும். அதாவது நடந்த 9 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 6 வாட்டி சேசிங் சைடு வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனது 3 வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 2 வாட்டி தான் இந்தியா ஜெயிச்சிருக்கு. 2ல இந்தியா ஜெயிச்சிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனி தாட்ஸ்? ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா சேசிங்கா எது நல்லா இருக்கும் அகமதாபாத்ல? இப்போ அவங்க வந்து ப்ரீவியஸ் அவங்களோட ICC வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ரெக்கார்டையும் இந்த கிரவுண்டோட ஸ்டேட்டையும் எடுத்து வச்சு பார்த்தாலே அவங்க வந்து நாளைக்கு பிளான் போட்டுடலாம். ஓகே, நமக்கு வந்து டிஃபெண்டிங் டைம் சேசிங்கோட டிஃபெண்டிங் நமக்கு நல்லா வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு செகண்ட் நம்ம பவுலிங் போட்டோம்னா நமக்கு வந்து வின் பண்றோம். பிளஸ் அகமதாபாத் பிச் கண்டிஷனுமே நமக்கு அதுக்கு வந்து அக்சசபிளா இருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பா எனக்கு என்னமோ நாளைக்கு அவங்க வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா எனக்கு என்னமோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துருவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு ரன் மேக்ஸிமைஸ் பண்ணி ப்ரெஷரை கிரியேட் பண்ண முடியுமோ ஆப்போசிட் டீமுக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஹோம் டீம் அட்வான்டேஜ் இருக்கும் செகண்ட் பேட்டிங் நம்ம பவுலிங் போடும்போது. பிளஸ் T20 இந்தியாவோட பவுலிங்கை வந்து எந்த டீமாலையுமே அடிச்சுக்க முடியாது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாம் வச்சு எனக்கு டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு டீமுமே டாஸ் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சேசிங் போக மாட்டாங்க 2 பேருமே. ஏன்னா அகமதாபாத் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், நடுவில் ஸ்பின் சோக்கா வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்பின்னர் ஏதாவது கலக்கிட்டு போயிடலாம். இதர் சாண்ட்னர் இந்த சைட்ல வந்து அக்ஷர் பட்டேல் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் உள்ள கேம்ல இருப்பாங்க எப்பயுமே. ரோடு மாதிரி கலரா இருக்கா, பைலாட்டரல் சீரிஸ்ல கொடுப்பாங்க அதே மாதிரி இருக்கு பாரு. இது பாக்க பாரு. அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு தோணுது ப்ரோ. அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு தோணுது. அவுட்ஃபீல்ட் மட்டும் எனக்கு போயிடலாம். ஓகே, இந்த ஹிஸ்டரி நீ பார்த்து சொல்லிருப்பா. இந்த ஹிஸ்டரி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரி. 2000 காலகட்டத்துல நீங்க கிரிக்கெட் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ வந்து நியூசிலாந்து நம்மளுக்கு ஒரு தண்ணி காட்டியிருக்காங்க சாம்பியன்ஸ் டிராஃபில. அதுக்கப்புறம் 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஆல்மோஸ்ட் நம்மள பேக்கெட் பண்ணி அமிச்சிட்டாங்க. இங்கிலாந்துல அந்த வேர்ல்டு கப் அந்த டெஸ்ட் சாம்பியன் கூட நல்லா விளையாடிருந்தோம் கோலி கேப்டன்சில. ஒரு மாதிரி எல்லா டீமும் பயமுறுத்தி பண்ணியிருந்தோம். இவங்க ஜெயிப்பாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்போட. ஆனா ஜெயிச்சாங்க. கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரா இருந்தது. பதிலுக்கு நம்மளும் சாம்பியன்ஸ் டிராஃபில போன மார்ச் இதே டைம் மார்ச் 9ஆம் தேதி, இப்போ ஃபைனல்ஸ் வந்து இப்போ நடக்க போதா 8ஆம் தேதி, போன மார்ச்ல வந்து நம்ம வின் பண்ணோம். இந்த மார்ச் அவங்க பதிலடி கொடுப்பாங்களா? எனக்கு அதான் கொஸ்டின். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாட் அப்படியே கண்டினியூ ஆகும் தான் தோணுது. நியூசிலாண்டுக்கு தான் அப்பர் அட்வான்டேஜ், இந்தியா வந்து ஒரு பேக் சீட் தான் சொல்லுவேன். அவங்க கிட்ட துருப்பு சீட்டு பும்ரா இருக்கலாம், வருண் சக்கரவர்த்தி இருக்கலாம்,
எங்ககிட்ட ஒரே ஒருத்தர் தான் இருக்கான், சாண்ட்னர். மிச்சல் சாண்ட்னர் வச்சு கதையை முடிச்சிருவோம். ஓகே, இப்போ மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு, மேட் ஹென்ரி இருக்காரு. மிச்சல் சாண்ட்னர் அஸ் பேட்ஸ்மேனாவும் ரொம்ப பயங்கரமா இருக்காரு, அதையும் நம்ம பார்த்து பேசி ஆகணும். ஆமா ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவா. போயிடலாம். மோஸ்ட் சிக்ஸஸ் ஃபார் இந்தியா இன் சிங்கிள் எடிஷன் T20 வேர்ல்டு கப். அதாவது ஒரு எடிஷன் T20 வேர்ல்டு கப்ல யார் மேக்ஸிமம் சிக்ஸஸ் அடிச்சிருக்கா? இந்த 2026ல 16 சிக்ஸஸ் சஞ்சு சாம்சன் அடிச்சிருந்தாரு. 2024ல 15 சிக்ஸ் ரோஹித் சர்மா. 2026 மறுபடியும் சிவம் துபே 15 சிக்ஸஸ். திருப்பியும் வந்து 2026 14 சிக்ஸ் இஷான் கிஷன் பேட்ல இருந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் 2026 ஹர்திக் பாண்டியா 14 சிக்ஸ் அவர் பேட்ல இருந்து பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 2026ல நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன், சிக்ஸ் ஹிட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இருக்கு இந்த ஸ்டாட்டும். நடுவுல மட்டும் ரோஹித் சர்மா 15 சிக்ஸ் எடுத்திருக்காரு, மிச்சம் எல்லாருமே 2026ல தான் எடுத்திருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஸ்டாட் கரெக்ட் தானா? இல்ல, இந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது அதுல 2 இந்தியன்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஒன்னு வந்து சிவம் துபே, இன்னொன்னு சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் வந்து 1 or 2 மேட்சஸ் ஆடல இந்த டோர்னமெண்ட்ல. ஒரு கொஞ்சம் மேட்சஸ் தான் ஆடினாரு, இருந்தாலுமே அவர் பயங்கரமா அடிச்சிருக்காரு சிக்ஸஸ் எல்லாமே. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அது இந்த ஸ்டேட்டுமே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 2 6 ஹிட்டர்ஸ் நம்ம டீம்ல தான் இருக்காங்க இந்த இந்தியா டோர்னமெண்ட் போது. அதுவுமே அந்த ஒரு வின்னிங் டீமுக்கு வந்து ஒரு இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு ஃபயர் கொடுக்கும். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எவ்வளவு பெரிய ஜாம்பவான் பவுலர் இருந்தாலும் எங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, அதுலயும் பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் இருக்காங்க. அதுல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு, பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நல்லா சந்தோஷமா இருக்கும்ப்பா. 3 பேர் டெவால் புரூக்ஸ், சாம்சனு, டூபே, நடுவுல கொஞ்சம் விராட் கோலி மாதிரி தட்டி கேம் எடுத்துட்டு போய் நேத்து பெத்தலா அந்த மாதிரி ஆடுற பிளேயர் ருத்ராஜ் இருக்கான். நடுவுல ஒரு ஃப்ளோட்டர் மாதிரி ஆடுறதுக்கு மாத்திரை வேற. இதுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் புதுசா வந்த 2 பிளேயர்ஸ் கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சுன்னா ஒரு 100 ரன் 150 ரன் அடிச்சா கூட ஒரு மாதிரி டேஞ்சர் பேட்டிங்கா இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா, பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்ட் கப்ல சூப்பரா பண்றாங்க. நாளையோட முடிஞ்சிச்சு, நாளையோட இன்டர்நேஷனல் டாபிக் முடிஞ்சிச்சு. 4000ல இருந்து ஐபிஎல் சூடு பிடிக்க போகுது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே. அதான் ஒரு டீசருக்காக இதை சொல்லிக்கிறாரு, டீசருக்காக இதை சொல்லி வச்சுக்கிட்டு. அப்புறம் மேட் ஹென்ரியும் மறந்துடாதீங்க, மேட் ஹென்ரியும் சூப்பரா போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே 11ல ஆடுறதுக்கு வாய்ப்பு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான், காம்பினேஷன் பொறுத்து சொல்றேன். ஓ, இதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஆல்மோஸ்ட் வந்து போன செமிஃபைனல்ஸ் 2ல வந்து இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த அர்ஜுன் டெண்டுல்கர் மேரேஜ் நெக்ஸ்ட் டே இருந்துச்சு, அதுக்குதான் வந்திருந்தாங்க. ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, சாக்ஷி, அதுக்கப்புறம் ரன்வீர் கபூர், ஆலியா பட், KL ராகுல், அஹான் செட்டி, அப்புறம் அனில் கபூர், நீதா அம்பானி, ஆகாஷ் அம்பானி, வருண் தவான், திருப்தி, இவங்க 2 பேர், இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கும் மேல ஒருத்தர் சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. அது யாருன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே. எப்படின்னா வந்து இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீம் இருக்கும்போது கிரவுண்டு ஃபுல்லா ப்ளூ சொக்கா தான், ஃபுல்லா சப்போர்ட் இந்தியன் ஃபேன்ஸ், செம்ம சப்போர்ட் இருந்துச்சு. அது கூட ஒரு ஃபேக்டர் தான் இங்கிலாந்து கொஞ்சம் ஒரு 6-7 ரன்ல தோத்தது. அது இல்லாம எந்த 7 வந்தாலும் தலபார ரீசன், 7 விக்கெட் போயிச்சா தலபார ரீசன், 7 ரன் வின் இருந்துச்சா தலபார ரீசன். அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் 7 சிக்ஸ் வச்சிருந்தா தலபார ரீசன். எல்லாத்துக்கும் தலபார ரீசன். அவங்க சொன்னா மட்டும் பத்தாது, ஐபிஎல் டீம்ஸ் கூட போட்டிருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் RCB, SRH, அதுக்கப்புறம் KKR. இந்த 3 டீமை தவிர மிச்ச எல்லா டீமும் அதை போட்டிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே என்னடா எல்லாரும் தோனி ஃபேனா இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு ஸ்டார்ஸ் வந்திருந்தாங்க அர்ஜுன் டெண்டுல்கர் மேரேஜ்க்காக. அர்ஜுன் டெண்டுல்கருக்கு அவ்வளவு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு யோசிச்சுட்டு வந்து, ஒரு 25-26 வயசு இருக்குமா? எவ்வளவு வயசு அவனுக்கு இருக்கும் ப்ரோ? 25-26 வயசு இருக்கும். ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் சாரா டெண்டுல்கரோட தம்பி தானே. சாரா டெண்டுல்கர் அவரோட வயசு அதிகம். சாரா டெண்டுல்கர் தான் ஏஜ்ல அதிகம். ஆனா ஸ்டில் இவர் தான் அர்ஜுன் டெண்டுல்கர் தான் முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த போட்டோல இல்லாத நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்தியன் டீம், கிரிக்கெட் டீமோட அந்த செலக்டர்ல இருக்கிற RP சிங் வந்திருந்தாரு, ஆக்டர் ஸ்ரீலீலா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை விடுங்க, இந்த ஃபைனல்ஸ்ல யார் வர போறாங்கன்னு தெரியுமா? நரேந்திர மோடி வர போறாராமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்களை VIP சீட்ஸ் கொஞ்சம் ஒதுக்கி இருக்காங்க. ஃபுல் டைட் செக்யூரிட்டி. இன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் கிரவுண்டே அவர் பேர்ல தான் இருக்கு. மோடிஜி அவர் வராமையா? அகமதாபாத் பிச்லயே இன்னைக்கே ஏகப்பட்ட பேரை இறக்கி விட்டுருக்காங்க. போலீஸா இருக்கட்டும், செக்யூரிட்டிஸா இருக்கட்டும், ஃபுல் சர்வேலன்ஸ்ல இருக்கு. ஏன்னா நாளைக்கு அவ்வளவு நிறைய VIPs வர போறாங்க. ஏன்னா லிஸ்ட் வெளியில வரல, பெரிய VIPs எல்லாம் வர போறாங்கன்னு மட்டும் வந்துச்சு. அதனாலதான் எங்கேயுமே கிரவுண்ட்ல எங்கேயுமே
எந்த ஒரு யாருமே கேதர் பண்ண கூட விடல. கிரவுண்டுக்கு பின்னாடி இது போகுது பாத்தீங்களா, ஒரு பெரிய ரிவர் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ரிவர்லயுமே கூட செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ மாதிரி வந்துச்சு, செக்யூரிட்டிஸ் நின்றுட்டு இருக்காங்க ரிவர்ஸ்ல கூட. இப்போ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிக்கிறது, ஏன்னா பாம்பு கேம் ஏதாச்சும் வார் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த காரணத்தினால. ஸோ அவ்வளோ டைட் செக்யூரிட்டி. நாளைக்கு ஒரு பெரிய கோரகலத்தோட இருக்கு. சென்னையில கூட மரீனா பீச்சில் கூட கவர்மெண்ட் சார்பா இதை போட்டு காமிக்கிறாங்களாமா, அந்த நியூஸ் கூட வந்துச்சு. ஸ்கிரீன் பண்றாங்க ஐபிஎல் சாரி T20 வேர்ல்டு கப். நிறைய இடத்துல நிறைய கிளப்ஸ்ல எல்லா இடத்துலயும் ஃபர்வர் பண்றாங்க. நாளைக்கு வந்து இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் அது. ஓகே கார்த்தி. அதான் பெரிய பெரிய விஐபிஸ் வராங்க, யாரோ பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியல எக்ஸாக்டா யார் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. சீக்கிரமா 5:30க்குலாம் நீங்க லைவ் கவரேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், மேபி யாரா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ நாளைக்கு ஒரு பயமா தான் இருக்கு. இந்தியா ஆஸ் கோயிங் டு கேம், இந்தியா தான் ஃபேவரட்ஸ். பட் நியூசிலாண்டை எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்றாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செமடி தர்மடி குத்துருவானுங்க அந்த இடத்துல. ஸோ அதனால நியூசிலாண்டை நான் ரைட் ஆஃப் பண்ணவே மாட்டேன். டாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு குரூஷலா இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் ஜெயிக்க ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் நம்ம ஸ்டாட்ஸ் படி பார்த்தாலே அகமதாபாத்ல. இதை பார்த்துடலாம். இது வந்து இந்த வருஷத்துக்கான வின்னர் பூல் வந்து இதுதான். வின்னருக்கு வந்து 27.48 crores, ரன்னருக்கு வந்து 14.65 crores. இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப்ல 20.42 crores வந்து வின்னர் கொடுத்தாங்க. ரன்னருக்கு 10.64 crores. ஆகுபட்சம் பார்த்தா ஒரு 7 கோடி வந்து வின்னருக்கு அதிகமா செலவு பண்ண போறாங்க. ரன்னருக்கு வந்து ஒரு 4 கோடி. இது பார்க்கும்போது எங்கேயோ போயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு தோணுது. வருஷம் ஏறின்னு தான் இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு? ஐபிஎல்ல நீ வின் பண்ண ஒரு டீம் எவ்வளவு தெரியல, இதோட அதிகம். இதோட அதிகம். ஐபிஎல்ல நீ ஒரு டீம் வின் பண்ணதுன்னா மினிமம் ஒரு 40 crores தருவாங்க. 30க்கு மேலதான், அபவ் 30க்கு மேலதான் இருக்கு. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்டுக்கு நல்லதுன்னு நினைப்பேன். இந்த ஃபைனல்ஸ் வந்தது ஒரு 14 கோடி இல்லை 27 கோடி எதுவும் ஒன்று கிடைக்க போகுது. இதுல இதை வச்சு அவங்களோட கிரிக்கெட்டோட ஃபெட்டர்னிட்டி இன்னும் டெவலப் ஆகும்னு தோணுது. இன்னும் அங்கிருந்து இந்த மெக்காங்கி மாதிரி இருக்க நிறைய டொமஸ்டிக் ஆடிட்டு சான்ஸே கிடைக்காத இருக்க பிளேயர்ஸ்லாம் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூசிலாந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் போறாங்க. எல்லாருமே இதுக்கப்புறம் வரணும் கொஞ்சம் யங் பிளேயர்ஸ். ரவீந்திரா மாதிரி ஒரு 4 பிளேயர் வரணும் இருக்காங்க நிறைய பேர். அதான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. இந்த ஒரு 14 கோடி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் யார் ஜெயிக்க போறா நாளைக்கு? இந்தியா ஜெயிக்கணும்னா இந்தியா என்ன பண்ணணும்? நியூசிலாந்து ஜெயிக்கணும்னா நியூசிலாந்து என்ன பண்ணணும்? அதை அப்படியே சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன் என்னோட ஃபேவரட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி சொன்னதான் இந்தியா ஜெயிக்கணும். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பவர் பிளேல அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அந்த யார் போட போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கோஞ்சி வந்தாருன்னா சிங்கிள் ஆடிட்டு சஞ்சு சாம்சன் பக்கத்துல ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிடணும். ஒரு கைல் ஜேமிசன் போட வந்தாருன்னா சஞ்சு சாம்சன் வந்து ரொட்டேட் ஆகி கிட்ட கொடுத்துடணும் ஸ்ட்ரைக்கர் அபிஷேக் சர்மா கிட்ட. ஸோ இப்படி மாத்தி ஒரு கிளியர் பிளானோட வின் பண்ணாங்கன்னா பவர் பிளேல அவங்க டாமினேட் பண்ண முடியும். பவர் பிளேல டாமினேட் பண்ணிட்டா யூஸ்வலி அந்த டீம் வந்து வின் பண்ணாதான் கணக்கு அந்த இடத்துல. எனக்கு என்னமோ அந்த இடத்துல கரெக்டா அவங்க மாட்டாம விளையாடிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்தியா நாளைக்கு ஜெயிக்கும். ஹோம் டீம் அட்வான்டேஜ் ஆல்ரெடி ஒரு இது நடந்திருக்கு. இந்த வாட்டி அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்து ஆடுனா பெட்டர்னு எனக்கு தோணுது. எனக்கு நாளைக்கு நியூசிலாந்து தான் அப்பர் அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இந்த இதுல ஈவன் அவங்க ஒரு மேட்ச் 66 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நீ சொன்னல ஸ்டாட்ஸ்ல ஒரு வாட்டி இதே இந்தியாவோட 230. அது இன்னும் ரோடு பெரிய ரோடு, அது தார் ரோடு பிச். இது வேற. இன்னைக்கு இருக்க கேம் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் சண்டே கேம். அதாவது நாளைக்கு நியூசிலாந்து தான் அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இந்தியாவை பவர் பிளேல ட்ரபிள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட மேட் என்ட்ரி வந்து நல்லா எல்லா மேட்சும் பார்த்தா இன்ஃபேக்ட் நீ சூப்பர் 8ல இருந்து நோட் பண்ணு, எல்லா மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறான். கரெக்டா ஸ்டெம்பை பார்த்து ஒரு குட் லென்த் டெலிவரி. அங்க டெஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி போறதுலாம் ஆட முடியல. ஸோ இந்தியா நாளைக்கு பவர் பிளேல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. இங்கிலாந்து கிட்ட அடிச்ச மாதிரிலாம் அடிக்க முடியாது. இந்த கேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் போகும். நீ சொல்ற மாதிரி லைனப்கே வரலாம். இறங்கி வந்து அடிக்கிறாங்கன்னு சொன்னால இறங்கி நாளைக்கு வந்து அடிக்க பார்ப்பாங்க. கன்ஃபார்மா விக்கெட்டை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபைனல்ஸ்ல நியூசிலாண்டை அடிக்கணும், தும்சம் பண்ணும், இவங்களை பொட்டலம் கட்டின்னு அப்படின்னு வந்தாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஷியஸா கரெக்டா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி யாரை அட்டாக் பண்ணும் யாரை டிஃபென்சிவ் ஆகணும்னு தெரிஞ்சு வந்தாங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா நியூசிலாந்து எல்லாருக்குமே ஒரு பிளான் போட்டு தான் வரப்போறோம் நாளைக்கு. இந்தியன் பேட்டர்ஸ்க்கு யாரா இருந்தாலும் சரி. ஈவன் அக்ஷர் பட்டேலுக்கே ஒரு பிளானோட தான் வருவாங்க. அது எப்படி நாளைக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்கு. ஒரு பவர் ஹவுஸ் விசஸ் ஒரு லிமிட்டடான பவர் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜில உடைக்கிற நியூசிலாந்து. நாளைக்கு நம்ம இந்த மேட்ச் எண்ட் ஆகிற நேரம் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருமே வந்து ஜாயின் ஆகுங்க. ஒரு செலிப்ரேஷன் நம்ம வந்து யூடியூப் சேனல்லே நம்ம பண்ணிடலாம் எப்படின்ட்டு. வாங்க எல்லாருமே.
எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கு நீங்க சொன்ன மாரி விவிஐபிஸ் நெறைய பேர் வராங்க. ஆ ஒருவேளை இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ, சப்போர்ட் வந்து அதிகமா இந்தியாவுக்கு தான் இருக்கும். ஃபேன்ஸ் சப்போர்ட்டு. ஒரு ஜோஸ்லயே ஆடி ஜெயிச்சுருவாங்களா? அப்படின்னு 1. 2வது நியூசிலாந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ண போறாங்க? இந்தியா அகைன்ஸ்டா. ஒருவேளை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நியூசிலாந்துக்கு. கிரவுட் ஃபேவரைட் இந்தியாவா இருக்கலாம். பட் ஆனா வந்து ஸ்டாட்ஸ் ஃபேவரைட் வந்து நியூசிலாந்து தான்ப்பா. நான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 55, 45 குடுக்குறேன். நியூசிலாந்து வந்து 55%, இந்தியா 45. ஆ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து. அவங்களோட 2 டீமுக்குமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆடணும். அதுதான் வந்து குரூஷியலா இருக்க போகுது. இந்த சைடுல ஓப்பனிங் பேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அதே மாரி அந்த சைடு ஓப்பனிங் பவுலர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் பவர் பிளேல. பவர் பிளே தான் கீ இந்த அகமதாபாத் பிட்ச்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஃபைனல் தாட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த பவர் பிளே கொஞ்சம் பார்த்து ஆடணும். மற்றபடி ஓகே தான். நாளைக்கு ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே ஜாயின் ஆகுறோம் அதுல சாயந்தரம். என்ன நடந்தாலும் எந்த டீம் வின் பண்ணாலும் நம்ம அந்த செலிப்ரேஷன்ஸை நம்ம as usual ஒரு கிரிக்கெட் லவரா நம்ம பண்ணி ஆகணும். நம்ம அதை பண்ணிடுவோம். ஓகே, கார்த்தி, ஃபைனல் தாட்ஸ்? ஃபைனல் தாட்ஸ் நியூசிலாந்து நாளைக்கு வின் பண்ணா ஒரு கிரிக்கெட் வின் பண்ண மாதிரி நினைக்கிறேன். நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற வரைக்கும் நாளைக்கு இந்தியா தோக்குறது நல்லது தான். அவங்க கிட்ட அதே சொன்ன மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நிறைய பவர் இருந்ததுல, அவங்க அடுத்த வாட்டி ஆடிட்டு இந்தியா கிட்ட நிறைய பவர் இருக்கு. அடுத்த வாட்டி பார்த்துக்கணும். இந்த வாட்டி நியூசிலாந்து இதுதான் லாஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களோட ஹார்ட் பிரேக்லாம் உடைச்சனா சுக்குநூறு ஆயிடும். இது ஜெயிப்பாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஹை சான்ஸ் நியூசிலாந்துக்கு. பெட்டிங் த ஹை சான்ஸா? ஓகே, நியூசிலாந்து. ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, நாளைக்கு எந்த டீம் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு ஒரு திருவிழா தான். நாளைக்கு லைவ் இருக்கு. மேட்ச் முடிஞ்சோடனே எல்லாரும் ஆஜராயிருங்க. நாளைக்கு நம்ம ஃபன் பண்ணுவோம். ஒருவேளை இந்தியா வின் பண்ணுச்சுன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். நியூசிலாந்து வின் பண்ணாலும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு அண்டர்டாக் டீம் வந்து வின் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நியூசிலாந்து ஃபேனா சொல்றேன். அவ்வளவுதான். உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் நல்லாவே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் நாங்க புதுசா பண்ணணும், கிரிக்கெட் இல்லாம புதுசா பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். சஜஷனும் நீங்க சொல்லலாம். நாங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லா கமெண்ட் செக்ஷனும். உங்க சஜஷனையும் நாங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மோஸ்ட் ஃபேவரட்ஸ் இந்தியா தான் நாளைக்கு. எங்க சப்ஸ்கிரைபர்லயும் பூபாலன் ஒருத்தர் வந்து இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அதே மாதிரி அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு இந்தியா விசஸ் நியூசிலாந்து தான் ஃபைனல்னு. அவர் சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் கைஸ்.